ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹாஃப் காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து காலர் லென்த் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஹாஃப் ஷோல்டர்ன்றதுனால எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு 3 இன்ச்சுக்கு காலர் தெரிகிற மாதிரி நான் வைக்க போகிறேன். இப்போ காலர் மெஷர் பண்ணுறதுக்காக சென்டரில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம பின் பண்ணிக்கலாம். அப்போ தான் மூவ் ஆகாமல் இருக்கும். காலர் மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ எனக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 3 இன்ச் வர்ற மாதிரி எனக்கு காலர் வந்தால் போதும். ஸோ ஃப்ரண்ட்டில் நான் 3 இன்ச் மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ அந்த 3 இன்ச் வரைக்கும் தான் நம்ம பேக்கில் இருந்து ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ காலர் லென்த் வேணும் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். நீங்கள் காலர் மெஷர் பண்ணும் போது நீங்கள் எவ்வளோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விடுவீங்களோ 4 இன்ச்சு கீழே இருந்து மெஷர் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதனால் 0.25 இன்ச்சு கீழே இருந்தே நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ரண்ட்டில் 3 வரைக்கும். ஸோ எனக்கு 7 வருது. ஸோ ரீசெக் பண்ணி பார்த்துக்கோங்க எதுக்கும் கரெக்டாக வச்சு. ஸோ நான் எப்படி 4 இன்ச் கீழே வச்சு செக் பண்ணி பார்க்குறேனோ அந்த மாதிரி நீங்களும் வச்சு செக் பண்ணி பாருங்கள். இப்போ காலர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே ஒரு 0.5 இன்ச்சுக்கோ இல்லை 0.25 இன்ச்சுக்கோ கீழே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ கோடு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணோம் காலர். ஸோ 7 இன்ச். ஸோ அந்த 7 இன்ச்சு கீழே மார்க் பண்ணுங்கள். அண்ட் 7 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் என்னோடய காலர் வித்து வந்து 3 இன்ச் கொடுக்குறேன் நான். ஸோ ஃபுல்லாக 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கேயே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க அந்த 3 இன்ச் மார்க் பண்ணதில். அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதே 7 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அதோட ப்ளஸ் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 7 இன்ச் ப்ளஸ் ஒரு 1.25 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த மேலேயும் கீழேயும் அந்த கோடை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 ஃபேப்ரிக் தேவைப்படும் காலர் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபேப்ரிக்கில் வந்து காலரை வச்சு நல்லா அயன் பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு அயன் பண்ணதுக்கப்புறம் எல்லா 4 சைட்ஸ்லேயுமே ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே மட்டும் 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்து கேன்வாஸ்லேயே படாமல் கேன்வாஸை ஒட்டி ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். கேன்வாஸில் படாமல் ஸ்டிச் பண்ணணும். கேன்வாஸில் பட்டுச்சுன்னா திருப்பறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம எக்ஸஸை ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு நான் காலரை டர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரைட் சைடு. கீழே மட்டும் 0.25 இன்ச் கேப் விட்டு ட்ரிம் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ காலர்லேயும் சென்டர் கட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்லேயும் சென்டர் கட் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு ஃப்ரம் சென்டர்லேருந்து அந்த 3 இன்ச் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு பக்கம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். கரெக்டாக அந்த 0.25லேயே ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.